பாருங்கள், அவனுடைய பிக்சரை முன்னாடியே வாங்கிட்டாங்க. எப்படி அவன் நசரேனாக இருப்பான், சவரகன் கத்தி அவன் மேலே படக்கூடாது, அவன் எப்படி இருக்க போகிறான், அவனை எப்படி வளர்க்கணும், எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். தேவதூதனன் வந்து என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் சொல்லிட்டான். பாருங்கள், இப்போ அண்ணாவில் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரம் 1லேருந்து 11 வசனத்தை கடகடன் வாசிக்கலாமா? ஒன்று சாமுவேல் 1லேருந்து 11. சரி, நம்மளுக்கிட்ட நம்ம கடகடன்னு அதை படிக்கணுன்னா நம்மளுக்கு நேரம் இருக்காது. இருந்தாலும் நான் அப்படியே சொல்லிடுறேன். பாருங்கள், எல்கானான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு அண்ணாள்னு ஒரு மனைவி, இன்னொரு மனைவியாக இருக்கிறாங்க அவருக்கு. அந்த முதல் மனைவி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிள்ளை இருக்குது. அவங்க சக்களத்தியாகி இவங்களை வந்து ரொம்ப எப்போதும் அவமானப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க. அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை எருசலேமுக்கு போய் என்ன பண்ணுறாங்க, தேவாலயத்தில் அவங்க பண்டிகை கொண்டாடிட்டு வர்றது வழக்கம். அப்படி வரும்போதெல்லாம் அவங்க சக்களத்தி என்ன பண்ணுறாளாம், அவளை ரொம்ப மனமடி வாக்குறாளாம். அதனால் இந்த அண்ணாள் ரொம்ப வேதனையோட கண்ணீரோடு இருக்கும்போது எல்கானா தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. அவர் எப்படி சொல்கிறாரு தெரியுமா? 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா. இது இந்த வார்த்தை வந்து ஒரு கணவன்கிட்டேருந்து வரும்போது அது எவ்வளோ பெரிய ஆறுதல். 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு அதிகம் இல்லையா, நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன், அவங்கள காட்டிலும் உனக்கு தான் நான் அதிகமாக கொடுக்குறேன். பைபிள் அப்படி தான் சொல்லுது, அதிகமாக கொடுப்பாராம். அப்போது 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா அப்படின்னு கேட்குறாரு. ஆனாலும் இவன் மனசு ஆறலை. நான் என் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் என் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றுவேன்னு சொல்லி இந்த அண்ணா என்ன பண்ணுறா, தேவ சமூகத்துக்கு வரா. அவள் அழுது தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறா. அவள் ரொம்ப நேரம் அழுகிறத ஏலி பார்த்துட்டு சொல்கிறாரு, என்ன நீ குடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுற, இங்கே உக்காந்துன்னு இருக்கிறியா, பிதற்றுகிறாயா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் மன கிளேசம் உள்ள மனுஷி, நான் மன கிளேசம் உள்ள, நான் துக்கம் உள்ள பொண்ணு, அதனால் வந்து நான் இருதயத்தை தேவன்கிட்ட ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டார், நீ போ அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு ஆறுதலான தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிற. மறு வருஷத்தில் அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அவள் தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போகிறா. எப்படி, எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தா அதை உங்களுக்கே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு போகிறா. சொன்னபடியே கர்த்தர் என்ன பண்ணார், அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்குறாரு. அந்த குழந்தைய தேவ சமூகத்தில் கொண்டு வந்து விடுறா. இதை நான் பின்னாடி வந்து சொல்ல போகிறேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குழந்தைகள் தேவ ஊழியக்காரனாக மாறுறதுக்கு, வளர்ந்து வர்றதுக்கு நாம் தான் முக்கிய பங்காளிகள். ஒரு தாயும் ஒரு தகப்பனும் தான் பொறுப்புள்ளவர்கள். பாருங்கள், நம்மக்கிட்ட நம்மளை நம்பி தான் ஆண்டவர் பிள்ளைங்களை கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேருக்கு பிள்ளை இல்லை உலகத்தில்? எத்தனை பேர் குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறாங்க? எத்தனை பேர் பிள்ளை இல்லாமல் கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க? நிறைய சொத்து இருக்குது, சுதந்திரம் இருக்குது, ஆனால் எனக்கு பிள்ளை இல்லையான்னு கதறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆனால் ஆண்டவர் நமக்கு தான் பிள்ளையை கொடுத்துருக்கிறார். அப்போது நம்மளை ரொம்ப அவர் நேசிக்கிறதுனால, நம்மளை ரொம்ப நம்புறதுனால கொடுக்குறார். உங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க, ரொம்ப உங்களை நீங்கள் நேசிக்கிறவங்க, ஒரு ஊருக்கு போகிறேன், ஒரு பொருளை விலையேற பெற்ற ஒரு பொருளை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு விலை மதிப்புள்ள ஒரு பொருளை, விலை மதிப்பில்லாத ஒரு பொருளை கொடுத்துட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருளை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ரொம்ப பத்திரமா பார்ப்பீங்க, கண்ணும் கருத்துமாக பார்ப்பீங்க. கண் எப்பொழுதும் அந்த பொருள் மேலே தான் இருக்கும். ஏன்னா போனவங்க வந்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம், அதை கொடுக்கணுமேன்ட்டு. அப்போது கண்ணும் கருத்துமா நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்துக்குவோம் இல்லையா? அதை போல தான் நம்ம கையில் தன்னுடைய எதிர்காலத்தில் இவன் எப்படியெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பயன்பட போகிறான்னு தெரிஞ்சு குழந்தைய தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அது பெண்ணோ ஆணோ, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, ஆண்டவர் இவங்க எதிர்காலத்தில் தேவனுக்காக எப்படி பயன்பட போகிறாங்கன்னு அவருக்கு தெரியும். அவர் சகலத்தையும் அறிந்தவர்.
முக்காலங்களையும் அறிந்தவர் அவர். அவர் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறாரு. உன் பிள்ளைய அதுக்கு தான் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு. அதை நீ எப்படி வளர்க்க போகிற? அந்த பிள்ளை எப்படின்னா, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பிள்ளையா, ஒரு ஊழியக்காரனா மாற்ற பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார், நம்ம கையில் கொடுத்துறா. அதுக்கு அந்த பிள்ளைய வளர்க்குறதுக்கான ஞானத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு கொடுக்குறாரு. ஒரு பிள்ளைய மட்டும் கொடுத்துட்டு சும்மா விடல, அந்த பிள்ளைய வளர்க்குறதுக்குரிய ஞானத்தையும் கொடுத்து என்ன பண்ணார், நம்மக்கிட்ட கொடுக்குறாரு. சர்வலோக ஆண்டவர் என்ன பண்ணார், சாதாரண மனுஷங்களாகி நம்மக்கிட்ட நம்ம கையில் இருக்கிற தமது ஈவாகிய பொக்கிஷத்தை, குழந்தைய உன் கையிலையும் என் கையிலும் கொடுக்குறாருன்னா, விலையேறப்பட்ட மதிப்பு மிக்க செல்வம் அது அப்படின்னு அதை புரிஞ்சு பெற்றவங்க அதுக்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து அந்த குழந்தைய கண்ணும் கருத்துமாக வளர்த்து கர்த்தருக்காக வாழ வச்சு கர்த்தருக்காக அதை நம்ம வளர்த்து கொடுக்கணும், அதை வளர்க்கணும். அதுக்கு தான் தேவன் நம்மக்கிட்ட அந்த குழந்தைய கொடுத்துருக்கிறார். அந்த நம்ம கவனம் எல்லாமே அந்த குழந்தை மேலேயே தான் இருக்கணும். அந்த நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு டிராஃபி வாங்கின்னு வருது ஒரு குழந்தை, அந்த டிராஃபி எடுத்து வச்சு வரவங்க போகிறவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் என் பிள்ளை வாங்குச்சு, என் பிள்ளை வாங்குச்சு, என் பிள்ளை சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நான் கூட சொல்லுவேன். ஏன் சொல்லுவேன்னா, என் பிள்ளை வாங்கிட்டு இருக்கிறாள அதனால் சொல்லுவேன். நான் என் பெருமை, நான் பெருமை, என் பிள்ளை குறித்து எனக்கு ஒரு பெருமை நான் சொல்லுவேன். எல்லா பெற்றோரும் சொல்லுவாங்க. அதுபோல் ஆண்டவர் உங்ககிட்ட விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷத்தை, பரலோக பொக்கிஷத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கானது அது. அதை வாங்கி நம்ம எப்படி வளர்க்குறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்காக எப்படி நிறுத்த போகிறோம், இன்றைக்கி அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ ஜாக்கிரதையோட அந்த குழந்தைய வளர்க்குற உத்தரவாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நம்ம ஜாக்கிரதையாக வளர்க்கணும். தேவன் உருவாக்கிய குழந்தை, அது தேவன் கொடுத்தது. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது பாருங்க, வயிற்றில் அம்மா வயிற்றில் பிறக்கிற குழந்தைய அப்படியே எடுத்து அப்படியே வளர்க்குறோமா? நம்ம ஒரு குழந்தை பிறந்துச்சு, திடீர் பூமியில் வந்து பிறந்த உடனே அந்த குழந்தை எப்படி இருக்குதோ அப்படியே நம்ம வளர்க்குறோமா? கிடையாது. அது என்ன பண்ணுவோம், அதுக்கு சப்ப மூக்காக இருந்தால் அந்த மூக்கு எடுத்து விடு, காது கோணையாக இருந்தால் காடையை எடுத்து விடு, கை வரலாம் கரெக்டாக இருக்குதா பாரு, காலெல்லாம் கரெக்டாக இருக்குதா பாரு, எல்லாம் சரியாக, தலை நீட்டின்னு இருந்தால் சப்பையாக இருந்தால் தலையை தட்டி விடு. 3 மாதத்துக்குள்ளே அந்த குழந்தைக்கு நம்ம ஹோம்ஒர்க் பண்ணி என்ன பண்ணுவோம், சரியா அதை உருவாக்கிடும். பரலோக தந்தை அவர் பிள்ளைய அவருக்கு நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. அந்த குழந்தைக்கு நம்ம ஹோம்ஒர்க் பண்ணோமா பண்ணக்கூடாதா? பண்ணணும் தானே. அதையே நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். குழந்தை அழகாக இருக்கணும், நல்லா இருக்கணும், அதை மட்டும் விரும்புகிறோம். ஒரு குழந்தைக்கு ஒரு வியாதி வந்துடுச்சுன்னா, ஒரு ஜுரம் வந்துடுச்சுன்னா, அந்த குழந்தைக்கு பண்ணுற மெடிக்கல் செலவுன்னா எத்தனை டாக்டர்கிட்ட போகிறோம், எவ்வளோ கண் விழிப்பு, எவ்வளோ பண இழப்பு, எல்லாத்தையும் கொடுத்து என் பிள்ளை எப்படியாவது ஆண்டவரே சுகமாயிடணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய டாக்டருங்கிட்ட போயிட்டு எப்படியெல்லாம் கவனிச்சோம் அந்த குழந்தைய என்ன பண்ணுறோம், எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துடுறோம்ல, போராடுறோம்ல. அந்த போராட்டத்தை ஏன் பிள்ளை வளர்ப்பில் நம்ம காட்ட மாட்டேங்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்காக வளர்க்குறதுல ஏன் காட்ட மாட்டேங்கிறோம்? தேவனுக்காக ஏன் வளர்க்குறதுல காட்ட மாட்டேங்கிறோம்? அந்த போராட்டத்தை பிள்ளைகள் மேலே நம்ம பிசாசுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அந்த காரியங்கள்லாம் நம்ம பிசாசோட போராடி ஜெயிச்சு என் பிள்ளைங்களை தேவன் பக்கம் திருப்புவேன்னு சொல்லிட்டு அந்த வைராக்கியம் ஏன் நம்மக்கிட்ட இல்லை? ஒரு வியாதி வந்துச்சுன்னா பிள்ளைக்காக பரிதவிக்கிறேன். நீங்கள் அந்த பிள்ளையோட எதிர்காலத்தில் தேவனுக்காக வாழப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே பிசாசு என்ன பண்ணுறான், அது எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். எப்படியாச்சும் என்ன பண்ணான், அந்த பிள்ளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துடணுன்னு சொல்லிட்டு அவன் என்ன கண்ணும் கருத்துமா என்ன பண்ணான், நம்மளை விட அதிகமாக என்ன பண்ணுறான், நோட்டம் போட்டு கண் போட்டு எப்படியோ அந்த பிள்ளையோட எதிர்காலத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு விரோதமாக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த குழந்தைய கரைப்படுத்தி அழித்து நிர்மூலமாக்கி ஒன்றல்லாத ஆக்கணும்னு அவன் முயற்சி எடுக்கிறான் பாருங்கள். எப்படியோ தொலைச்சிடணும். ஏன்னா எதிர்காலத்தையே அவன் முன்னாடி பார்த்துட்றான். பார்த்து என்ன பண்ணுறான், தேவனுடைய சேனையாவோ சேனையை அவன் சத்ருவின் சேனையை அழிக்கிறவனாகவும் பிசாசோட ராஜ்யத்தை அழிக்கிறவனாகவும் இவன் இருக்க போகிறான், அபிஷேகத்தில் வளர போகிறான் அப்படின்னு தெரிஞ்சே என்ன பண்ணுறான், அவனை வளர விடாமல் அவனை எந்தெந்த விதத்தில் கரைப்படுத்தணுமோ அந்தந்த விதத்தில் அவனை என்ன பண்ணி எப்படியாவது அவனை கீழே தள்ளி அவனை ஒன்றும் இல்லாத ஆக்கணும்னு நினைக்கிறான். அவன் சதி திட்டத்தை அழகாக தீட்டி அவன் மேலே பிரயோகப்படுத்திடுறான்.
அது நடந்துடுது ஒரு சில குழந்தைங்களுக்கு. எந்த பெற்றோர் உஷாராக இருக்கிறாங்களோ, எந்த பெற்றோர் கண்காணிப்பாக இருக்கிறாங்களோ, எந்த பெற்றோர் கவனமாக இருக்கிறாங்களோ, அந்த பெற்றோருடைய பிள்ளைங்கள்லாம் ஜெயித்து மேலே வந்து ஒரு ஊழியக்காரனாகவோ இல்லை ஒரு நல்ல பிள்ளையாகவோ ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு ஸ்தானத்தில் பெற்றவங்க கீழ்ப்படிஞ்சு ஒரு நல்ல வேலையில் போய் உக்காடுறாங்க. மற்ற பிள்ளைங்களை எப்படியோ என்ன பண்ணிடுறான், இழுத்து கீழே தள்ளிடுறான். அதுக்கான சதி திட்டம் அவனுக்கு ஈஸியாக கிடச்சிடுது. பாருங்கள், யாத்ராகம புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் மோசேன்னு ஒரு குழந்தை படிக்கலாமா? பாருங்க, இங்கே வந்து இந்த கதை ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, ஓடுறான் பாருங்க, எப்படியாவது அந்த அடிமைத்தனத்திலேருந்து ஜனங்களை இவன் தான் மீட்க போகிறான்னு பிசாசுக்கு முன்னாடியே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான் பாருங்க, முன்னாடியே ஆண் குழந்தைகளெல்லாம் என்ன பண்ணோம், அவங்க மறுத்து வச்சுக்கிட்ட சொல்கிறான். எப்படி ஆண் பிள்ளைகள்லாம் வந்து பிறக்கும்போது மனையில் உட்காரும்போதே அந்த குழந்தைங்கள சாவடிச்சிடுறான். ஆனால் அந்த மறுத்து வச்சுங்க கர்த்தருக்கு பயந்ததுனால என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்கள ஆண் குழந்தைங்களாம் காப்பாற்றி விட்டுறாங்க. அதில் அவன் தோல்வி அடைஞ்சதுனால இன்னொரு திட்டம், எல்லா குழந்தையும் ஆண் குழந்தையெல்லாம் நதியில் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் மோசையை குறித்து ஒரு திட்டம் இருந்ததுனால அவனை காப்பாற்றுறாரு. 3 மாதம் பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளைய ஒளித்து வச்சாங்களாம். விசுவாச போர்வையில் அந்த குழந்தைய போற்றி வச்சுருப்பாங்க நான் நினைக்கிறேன். போற்றி வச்சுருப்பாங்க, பத்திரப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறம் குழந்தையோட சத்தம் என்ன பண்ணுச்சு, வெளியே கேட்கும். 3 மாதம் ஆத்தோன்னே சத்தம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு பாருங்கள். உடனே என்ன பண்ணுறாங்க, இனிமே அதை ஒளிச்சு வைக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு நாணல் பெட்டியை செஞ்சு அதில் கீழ் பூசி அழகாக இந்த பிள்ளைய என்ன பண்ணிச்சாங்க, அந்த நாணல் பெட்டிக்குள்ளே வச்சு நதியில் அனுப்பிச்சி வச்சிட்றாங்க. அனுப்பிச்சி வச்ச உடனே பாருங்கள், அந்த குழந்தை பக்கத்துலேயே அவங்க அந்த எகிப்தியோட இளவரசி போய் குளிக்க வர இடத்துல அந்த குழந்தை அந்த நாணல் பெட்டிக்குள்ளே இருக்குது. அவள் பார்த்துட்டு என்ன பண்ணுறா, தன்னுடைய தாதிமார்களை கூப்பிட்டு அதை போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறா. அவள் எடுத்துகிட்டு வந்தவொடனே அந்த பார்த்த உடனே அதில் அழகான ஒரு குழந்தை, அழகுள்ள குழந்தை என்று மோசே ரொம்ப அழகாக இருந்தார். அழகுள்ள குழந்தை என்று கண்டு என்ன பண்ணால் அதன் மேலே இறக்கப்பட்டு என்ன பண்ணால் எடுக்கிறா. அது பசியில் அழுத உடனே தூரத்தில் நின்று பார்த்துருந்தால தங்கச்சி அக்கா தமக்கை பார்த்து ஓடி வந்து, இதுக்காக பால் கொடுக்கறதுக்கு ஒரு எபிரேய ஸ்திரியை நான் கொண்டு வரட்டுமா அப்படின்னு அந்த பொண்ணு மீரியாம் கேட்குறா. பெற்ற தாயையே கொண்டு வந்து என்ன பண்ணுறான், பிள்ளையை வளர்க்குறதுக்கு. அடுத்தது படிங்கப்பா. பாருங்க, இங்கே சொல்கிறா, இந்த பிள்ளைய நீ எனக்காக எடுத்துன்னு போய் வளர்த்துரு, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், உனக்கு சம்பளம் கொடுக்குறேன். பரலோக பிதா கூட பிள்ளைய எனக்காக வளர்த்துடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு தான் ஒவ்வொரு பெற்றோருக்கும் பிள்ளைய கொடுத்துருக்குறான். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் பிள்ளைங்க சாதாரணமான பிள்ளைங்க இல்லை. அதுங்க சாப்பிட்ற சாப்பாடு, அதுங்க போடுற ட்ரெஸ்ஸு, அதுங்க போக்குவரத்து எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான் ப்ரொவைட் பண்ணுறாரு. உங்கள் கைபலம் நினச்சிக்காங்க, உங்களை உழைக்க வச்சு அவர் செய்கிறார். உங்களை சம்பாதிக்க வச்சு கொடுக்குறார். நான் தான் சம்பாரித்தேன், உங்களுக்கு அவர் கொடுத்தா தான் உங்களாலே கொடுக்க முடியும்.
எனக்காக வளர்த்துடுன்னு சொல்லி ஆண்டவர் தான் பிள்ளைய பெற்றோர்கிட்ட கொடுக்குறாரு. இதை கவனமாக பயபக்தியோடு வளர்க்கும்போது நம்ம குழந்தைகள் உலகத்துக்கு பெரிய ஆசீர்வாதமாக அவங்க மாற்றுறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம குழந்தைங்களை பெரிய 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 பொசிஷனில் உட்கார வைக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அவங்க உலகத்துக்குரியவங்கள, அவங்க பிசாசுக்குரியவர்களும் கிடையாது. பிசாசுக்கு அவங்க சொந்தக்கார் கிடையாது, உலகத்துக்கும் அவங்க உரியவர்கள் அல்ல, அவங்க தேவனுக்கு உரியவர்கள். எனக்காக வளர்த்துட்டு நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன், எனக்காக என் பிள்ளைய வளர்த்து கொடுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. அப்போது சத்துருக்கு இல்லை நம்ம பிள்ளைங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நாளும் சத்துரு தொட முடியாத ஒரு பாதுகாப்பு வேலியை போட்டு வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த நேரத்தை கொடுத்துருக்கார். நம்ம நேரத்தெல்லாம் எதுக்கோ செலவு பண்ணுறோம். பிள்ளைகளுக்காக செலவு பண்ணலாம், தேசத்துக்காக செலவு பண்ணலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த பிள்ளைன்றதுனால இதுக்காக சொல்கிறேன். பிள்ளைகளுக்காக நம்ம என்ன பண்ணோம், கர்த்தருக்காக பிள்ளைகளை வாழ வைக்கிறதுக்காக பிசாசோடு எதிர்த்து போராடி என்ன பண்ணோம், நம்ம பிள்ளைகளை வாழ வைக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அது மட்டும் இல்லை, அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வாலிப பருவத்தை அடையுதுங்க. இந்த வாலிப பருவன்றது ரொம்ப முக்கியம். டீனேஜாக இருந்தாலும் சரி, அந்த யூத்து ஸ்டேஜில் வந்தாலும் சரி, இந்த 2 பருவத்தையும் ரொம்ப கவனிப்பாக கண்காணிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது. ஏனோ தானோ எவனோ செத்தானோன்னு விடக்கூடாது. கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்த குழந்தை, அந்த குழந்தைய குறித்த எல்லா காரியத்தையும் தேவன் உங்ககிட்ட தான் கேட்பார். அவர் கணக்கு கேட்குற கர்த்தர். கணக்கு கேட்பார். உன் பிள்ளைக்கு என்னென்ன செஞ்ச, உன் பிள்ளைங்களை எப்படி நீ வளர்த்த, உன் பிள்ளைக்காக எத்தனை முறை என் சமூகத்தில் வந்து நின்ன, உன் பிள்ளைக்காக எத்தனை முறை முழங்கால முடக்கின அப்படின்னு ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒவ்வொரு நாளும் கணக்கு கேட்பார். கணக்கு கேட்கும் தேவன். அப்போது இப்போ வாலிப பருவன்றது அது எப்படிப்பட்டதுன்னா, சாதனையாளர்களின் குன்றம், தாளந்துகளின் குகையம், பயமறியாத பருவமாக, மனம் போன போக்கில் வாழ துடிக்கும் மமதை கொண்ட பருவமாக. கீழ்ப்படிதல் என்பது எட்டிக்காயை விட அவங்களுக்கு கசப்பாக இருக்கும். கீழ்ப்படிதல் அப்படி சொன்னால் அவங்க எட்டி மாதிரி அப்படி பார்ப்பாங்க, ஐயோ கசப்பு மாதிரி பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட அது மட்டும் இல்லை, பாம்பை கையில் பிடி காலில் மிதிக்கிற பருவம் அது மட்டும் இல்லை, உலகத்தோட அத்தனை இன்பத்தையும் ஒரே நாளில் அனுபவிச்சுக்கணும்னு துடிக்கிற ஒரு பருவம். அது மட்டுமா, இப்போல்லாம் வானா கடவுள், வயசான காலத்தில் பார்த்துக்கலாம், ஆண்டவரை தேடுறதுக்கெலாம் இப்போ நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிற பருவம் அது. அப்போது இந்த பருவத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக, இந்த பருவத்துக்கு ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். யாரெல்லாம் வாலிப பிள்ளைங்க அந்த 14 வயசு 13 வயசுக்கு அப்புறம் 14 வயசு, அந்த 14 வயசுக்கு அப்புறம் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அதுக்கு மேலேயே தான் கவனம் இருக்கணும். அப்படி தான் நம்ம அந்த பிள்ளைங்களை பார்க்கணுமா. இந்த பருவத்தில் கர்த்தருக்கு அர்ப்பணித்து வானளவில் உயர்ற பிள்ளைங்களும் உண்டு. பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சு பிசாசுடைய காரியத்துக்கு தன்னை விட்டு போட்டு பாதாளத்தில் மடிந்து போகிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க. இந்த 2 பிள்ளைகளுக்கும் ஒரு தாய் தான் முக்கியமானவர். வானளவில் உயர வைக்கிறதும் பெற்றோர் தான். பிசாசுக்கு அடிப்படிஞ்சு பிசாசை முத்தமிட்டு பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சு பாதாளத்தில் மடிய பண்ணுறதும் இந்த பெற்றோர்கள் தான். இந்த 2மே இந்த பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது. பிள்ளைகளுடைய மொத்தமாக சொன்னால் பிள்ளைகளுடைய எதிர்காலமே பெற்றவங்க கையில் தான் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக தாயோட கையில் தான் இருக்குது. தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு தான் சொல்லுவாங்க. தாயை போல தான் பிள்ளை. ஒரு தாய் தான் பிள்ளைக்கு உத்தரவாதி. அப்பா போயிடுவார். ஆதாமை உண்டாக்கி ஆதாம் நீ தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் அவனை வச்சுட்டாரு. பண்படுத்துகிற வேலையும் காக்கிற வேலையும் தான் அப்பாவுக்கு. இந்த புள்ள வளர்க்குற வேலை யாருக்கு? அம்மா. கண்ணும் கருத்துமா பார்க்குற அவருக்கு 1000 வேலை இருக்கும். வேலைக்கு போவார், வருவார், சம்பாதிக்கணும், குடும்பத்தை நடத்தணும், அவர் ஓடுறாரு. ஆனால் தாய்க்கு தான் முழு பொறுப்பு. இந்த தாய் தான் இந்த குழந்தைய கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். பாருங்கள், உன் நண்பனை பற்றி சொல்லு. உன்னை பற்றி நான் சொல்கிறேன் சொல்லி ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா? உன் நண்பனை பற்றி சொல்லு. பிள்ளைங்க எந்த நண்பர்கள் கூட பழகிறாங்க, அவங்க நண்பர்கள் யார், கண்டிப்பாக பெற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு நாள் புள்ள காணோம் லேட்டாக வந்தானா
இந்த பையன் கூட தான் அவன் இருப்பான், அவன் ஃப்ரெண்டு இவன் தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் யாருக்கிட்ட போய் பிள்ளையை பற்றி கேட்பீங்க, விசாரிப்பீங்க? அப்போ பிள்ளையை பற்றி நல்லா நம்ம தெரிஞ்சுருக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த பிள்ளைகளோட நண்பர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம தெரிஞ்சுருக்கணும். பிள்ளைங்க சொல்லும் போதே என் ஃப்ரெண்டு எப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போது பிள்ளைங்களை குறித்து நம்ம எல்லாத்தையும் A to Z நம்ம அறிஞ்சு வச்சுருக்கணும், கவனிக்கணும். அது மட்டுமா, பன்றியோடு கூடிய கன்றும் மலம் தின்னுன்னு சொல்லுது உலக பழமொழி. பன்றியோடு கூடிய, நம்ம வேறு மாதிரி சொல்லுவோம், பன்றியோடு கூடிய கன்றும் மலம் தின்னும். என்னைக்காச்சும் கன்றோடு கூடிய பன்றி புல் தின்னும் நீங்கள் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? எங்கேயாச்சும் இந்த பழமொழியை கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த நான் சொன்ன பழமொழியை கேட்டுக்கிறீங்களா? பாருங்கள், பன்றி கூட கண்ணுக்குட்டி செஞ்சுன்னா அது என்ன பண்ணாதான்? பன்னிக்குட்டி எப்போதுமே புல் தின்னாது. ஆனால் கண்ணுக்குட்டி என்ன பண்ணணும்? மலத்தை தின்னணும். அப்படி தான் இந்த உலகம், அப்படி தான் இந்த உலகம் இருக்குது. தன்னுடையதே தான் மற்றவங்களுக்கு புகுத்துவாங்களே தவிர, நம்மக்கிட்ட இருக்கிற ஆண்டவரை, நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை, நல்ல காரியங்களை ஒரு நாளும் உலகம் ஏற்றுக்கொள்ளாது. உலகத்துலேருந்து வரவங்க அப்படி தான் செய்வாங்க. அப்போ நம்ம பிள்ளை எங்கே பழகிறான், யார் கூட பழகிறான், அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அது எத்தனை மணிக்கு வருது, ஸ்கூல் எத்தனை மணிக்கு முடியுது, காலேஜ் எத்தனை மணிக்கு முடியுது, எத்தனை மணிக்கு பிள்ளைங்க வீட்டுக்கு வராங்க, எல்லாத்தையும் பெற்றவங்க என்ன பண்ணோம்? கவனிக்கணும். அது மட்டுமா, நீயும் உலகமும் வேறு, நீயும் அவளும் வேறு. நீ அவ கிடையாது, அவங்க வேற, நம்ம வேற. நீ ஒரு கண் 2 கண்ணில் உலகத்தை பார்க்குற, உலகம் 1000 கண் கொண்டு உன்னை பார்க்குது. நான் தெபோக்காக இருந்தாலும், ஏஞ்சலுக்காக இருந்தாலும், சாமுக்காக இருந்தாலும் இந்த ஒரு டைலாக்கை தான் சொல்லி அனுப்புவோம். நாங்கள் காலேஜ் போகும்போது நான் சொல்லுவேன், நீ 2 கண்ணில் உலகத்தை பார்க்குற, உலகம் 1000 கண் கொண்டு உன்னை பார்க்குது. மொத்த உலகமும் உன்னை பார்த்துன்னுக்குது. அதனால் நீ எப்படி நடக்கணுமோ அந்த விதத்தில் நடக்கணும். இப்போ பிள்ளைங்களுக்கு நம்ம போதித்து வளர்க்கணும், சொல்லி கொடுக்கணும், நல்ல பண்புகளை சொல்லி கொடுக்கணும். அது மட்டுமா, கொடுக்கறத பற்றி சொல்லி கொடுக்கணும். ஒரு பிச்சைக்காரங்களுக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைங்க தெரிகிற மாதிரி ஒரு காசு கொடுக்கணும். அப்போ தான் எங்கள் அம்மா கொடுப்பாங்க, நானும் கொடுக்கணும். கொடுக்குற நல்ல பண்பு அதுங்களுக்கு தெரியும். ஒருத்தன் வந்து கடன் கேட்குறான், வச்சுக்கினே இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்கள் பிள்ளைக்கு தெரியும், அம்மா கிட்ட காசு இருக்குது, அப்பா கிட்ட காசு இருக்குது, ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியும் என்னன்ட்டு, இது வாங்கினா கொடுக்காது, இது வாங்கினா கொடுக்காதுன்னு தெரியும். தெரிஞ்சும் என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. 1000 ரூபாய் கேட்டால் 200 ரூபாய் கூட, அது வராது. அது தண்ணியில் எழுதின கணக்கு தான், அது தண்ணியில் எழுதின மாதிரி தான். கொடுக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு 200 ரூபாய் கொடு. ஏன்னா என் பிள்ளை பார்க்குறான், அவனுக்கு தான், அவனுக்கும் அவளுக்கும் நான் தான் ரோல் மாடல். ஆனால் நான் கொடுக்கணும். அவன் எதிர்க்க என்னை பார்த்து தான் என் பிள்ளை கொடுக்கும், என்னை பார்த்து தான் என் பிள்ளை நற்பண்புகளை கற்றுக்கும். அப்போது நாம் தான் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக ஆண்டவர் வச்சுருக்கிறார். இப்போ நம்ம சரியாக நடக்கும்போது நம்ம பிள்ளைங்க நல்லா வளர்ப்பான். பிள்ளையாண்டானே அவனை நடத்து. பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், பிறம்பால் அடித்தால் மகன் சாகான். இதெல்லாம் பைபிள் தான் சொல்லுது. இப்போ நீ அடி, ஆனால் உன்னோட வெறிக்கு அடிக்காத, உன் டென்ஷனுக்கு அடிக்கக்கூடாது. அவன் தப்பு செஞ்சால் என்ன பண்ணு, முட்டிக்கு கீழே ஒன்று போடு. நான் என்ன பண்ணுவேன், ஒரு குச்சி எடுத்துக்குவேன், தெபோ ஒரே ஒரு அடி அடிப்பேன். அப்படியே 2 பேர் 3 பேரை ஒரே இடத்துல போய் ஒட்டிக்குவேன். அதோட கப்சிப்பு தான் 3 பேரும். ஆனால் சொல்லுவேன், இங்கே தான் வச்சுருக்கிறேன் இந்த கொம்பை, மறுபடியும் எதனா பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த கொம்பு பேசணுவேன். அதோட தப்பு செய்வாங்கன்றீங்க. நம்ம சும்மாவே அடிச்சுன்னு இருந்தா, அடி நல்லா அடி அடி அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி பிள்ளைங்களே நான் பார்த்துக்கிறேன். அப்படி சொல்லக்கூடாது, அந்த ஒரு அடியிலேயே அதுங்க பயந்துடணும். அப்படி தான் நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்க்கணும். அது மட்டும் இல்லை, பாருங்கள், இப்படி ஆண்டவர் நம்மக்கிட்ட கொடுத்த பொக்கிஷத்தை, விலையேற பெற்ற முத்துக்களை நம்ம ஜாக்கிரதையாக கோக்கணும். பதறாமல் சிதறாமல் மணியாக கோத்து எடுக்கணும். நீங்கள் பதறினாவோ அது சிதறிடும். நீங்கள் பதறவே கூடாது. நீங்கள் ரொம்ப பதறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது சிதறி ஒன்றும் இல்லாமல் உங்கள் கைக்கு மாலையாக வராது. அது மாலையாக்குறதும் அது ஒன்றும் இல்லாமல் சஜிஞ்சு போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ அந்த பிள்ளைங்களை நம்ம எப்படி வளர்க்கணுன்றது ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். இதை தான் இன்றைக்கி நம்ம விலாவரியாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு தான், நான் இப்போ தான் இனிமேல் தான் மெசேஜ் எடுக்க வரேன்.
12 ஆக போகுது. ஒரு காலவர் 12:15 முடியட்டுமா? அதெல்லாம் இங்கே நடக்கிறது தானே எப்பொழுதும். எனக்கு மட்டும் இப்படி இப்படின்பாரு, அவருக்கு மட்டும் வானாவா பாருங்க. இங்கே யாத்திராகமத்தில் பார்த்தீங்கன்னா மோசே, சாமுவேல், சிம்சோன் போன்றவங்களாம் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் வளர்ப்பு எப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எல்லாருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம வேதத்தில் தியானிக்கும் போது வாசிக்கும் போது அவங்க எப்படி அவங்கள வளர்த்தாங்கன்ற விதம் நம்மளுக்கு அழகாக நம்ம தெரிஞ்சோமே. மோசையின் பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, அவனை அழகுள்ளவன்னு கண்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அழகுள்ளவன்னு சொல்லி கண்டு என்ன பண்ணாங்க, அவனை ஒலிக்க வச்சு என்ன பண்ணுறாங்க, மறைச்சி வளர்க்குறாங்க. ஒருவேளை அதுக்கப்புறம் அந்த பார்வோனுடைய குமாரத்தி, அந்த இளவரசி, அவளுடைய சொந்த தாய்கிட்டேயே மோசையை அனுப்பியிருக்கும் போது நான் நினைக்கிறேன் ஒரு 10-11 வயசு வரைக்கும் அந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்கள சீராட்டி பாராட்டி வளர்த்துருப்பாங்க, பால் கொடுத்துன்னு நினைக்கிறேன். நல்லா வளர்த்துருக்குறாங்க. வளர்க்கும் போது பாலோட தன்னுடைய கஷ்டத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. எகிப்தில் அவங்க படுகிற வேதனைகளை சொல்லியிருப்பாங்க. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு, நம்ம சொந்த பூமி இது இல்லை, நம்ம முற்பிதாக்கள் இங்கே வந்து வாழ வந்தாங்க, யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் முற்பிதா, அவர் முதல்ல வந்து இந்த இடத்துல ஒரு ராஜாவுக்கு அடுத்தவராக இருந்தார், அதனால் அவங்க குடும்பம் 70 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த சந்ததி வந்து இவ்வளோ திரள் கூட்டமாக பழுகி பெருகிட்டோம், நம்ம மேலே வாக்குத்தத்தம் இருக்குது, நம்ம மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குது, அதனால் நம்ம எவ்வளோ ஒடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம பெருகிறோம் பழுகுறோன்னு சொல்லி மோசேக்கு சொல்லி சொல்லி தாய் வளர்த்துருக்குறான். அது மட்டும் இல்லை, அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். இந்த அடிமைத்தனத்தின் விலங்கை உடச்சி நம்ம என்ன பண்ணோம், பரம கானானுக்குள்ளே நம்ம போய் தான் ஆகும். அழகான பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் நமக்காக வாக்களிக்கப்பட்டிருக்குது. அதுதான் நம்ம சொந்த பூமி, அந்த பூமிக்கு தான் நம்ம போனோம், அதுதான் நம்ம இடம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், பிஞ்சு வயசில் விதைச்ச அந்த விதை அப்படியே வளர்ந்து மரமாகி அவன் இருதயத்துக்குள்ளே வந்துச்சு. பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11:24-28 படிங்களேன். பாருங்கள், அரண்மனையில் சிற்றின்பங்களும் சுகபோகமும் அவனை அர்ப்பணிப்பை அழிக்கவே இல்லைங்க. அவன் வந்து தாயோட நல்ல வார்த்தைகளால் வசனத்தால் வளர்ந்தவன் நினைக்கிறேன். அதனால தான் அவங்க தாயோட அறிவுரைப்படி சிற்றின்பம் மோகம் அந்த எல்லா காரியங்களும் அவனை வந்து ஒன்றும் அவனை அர்ப்பணத்தை அழிக்கவே இல்லை. எகிப்தின் சகல கலைகளிலும் அவன் வல்லவனானான். ஆனால் அந்த அறிவு அவனுக்கு இருமாப்புக்கு ஒரு நாளும் கொடுக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுச்சு, எதிர்காலத்தில் 1000 மக்களை நடத்தி செல்ல வேண்டிய நிர்வாக திறனை அவனுக்கு பயிற்சி கொடுத்துச்சு. பாருங்கள், ஒவ்வொரு காரியமும் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு காரியமும் நம்ம பிள்ளைகளை திறனுள்ளவர்களாக டியூன் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம பிள்ளைகளை டியூன் பண்ணுறவங்க யார் தெரியுமா? நம்ம தான். டியூன் பண்ணிக்கினே இருக்கணும். தப்பு செஞ்சால் கஞ்சாடையாக விட்டுறாத. அது என்ன பண்ணுறது, நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன், தான் பிள்ளைங்க செய்கிற தப்பு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அடுத்த பிள்ளைங்க செய்கிறாங்க, ஒரு சின்ன தப்பு செய்கிறாங்க பாருங்கள், அதை பெருசாக பேசுவாங்க. இந்த ஊழியத்துலேயே நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். நம்ம பிள்ளை சின்ன தப்பு பண்ணுதோ பெரிய தப்பு பண்ணுதோ உடனே அதை கூப்பிட்டு மற்றவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீ கண்டிக்கணும். பாருங்கள், பார்வோனுடைய குமாரத்தின் பிள்ளைன்றத அவன் நினைக்கல, அதை அநித்தியமாக நினைக்கிறான். தன்னுடைய மக்களோட தீங்கு அனுபவிக்கிறத அவன் ஆசைப்படுறான். அதை தான் அவன் நேசிக்கிறான். என் ஜனங்களோட தான் நான் இருப்பேன்றான். தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு துன்பத்தை அனுபவிப்பதே நலம்னு பார்க்குறானா. அப்போது தேவ ஜனங்களின் விலை மதிப்பை அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? இதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்தது யார்? அரண்மனை சொல்லி கொடுத்துச்சா? பார்வோனுடைய குமாரத்தை சொல்லி கொடுத்தாளா? ராஜ வாழ்க்கை சொல்லி கொடுத்துச்சா? இல்லைங்க. 10-11 வருஷம் அம்மா கூட இருந்தால தாய் சொல்லி கொடுத்தது. ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்கணும். எது தப்பு, அடிச்சுட்டு வாடான்னு சொல்லி கொடுக்கூடாது. உனக்கு என்ன, உனக்கு இது இல்லையா? அவன் அடித்தா நீ ஒரு 2 அடி அவன் 1 அடித்தா நீ என்ன பண்ணும்? 2னா அடிக்கணும், 2 அடினா அடிச்சுட்டு வரணும், அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். இப்படி சொல்லிடுறோமா?
அடுத்தது என்ன பண்ணுவான்? அவன் கொலைகாரனாக மாறிடுவான். ஒரு அம்மா சொன்னேன்னா, இப்போ சொன்னேன்னா, ஒரு அம்மா இருந்தாங்களாம். அவங்க பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான், தூக்கு தண்டனை கைதி ஆகிட்டான், தப்பு செஞ்சு கொலைலாம் பண்ணி. அப்போது நாளைக்கு தூக்கில் போட போகிறாங்க. இன்றைக்கி அவர் கேட்குறாரு, உன் கடைசி ஆசை என்னப்பா? ஜெயிலர் கேட்குறாரு. நீ என்ன இருந்தாலும் சொல்லு, அதை நாங்கள் நிறைவேற்றுறோன்ட்டு. எங்கள் அம்மாவை நான் பார்க்கணும் அப்படின்றான். உடனே மறுநாளே என்ன பண்ணிட்டாங்க, அம்மாவை கூட்டின்னு வந்துட்டாங்க. கூட்டின்னு வந்து காட்டுறாங்க. கிட்டவாமா கிட்டவாமான்றான். அம்மா கிட்ட போனவனே போய் கட்டி பிடிச்சி காதை கடிச்சு துப்பிட்டான். எல்லாரும் என்னடா பண்ணுறீங்க, என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் அவனை விளக்குறாங்க. நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கும் நாளைக்கு நான் சாக போகிறேன்ல, அதுக்கும் காரணம் எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா மட்டும் எனக்கு புத்தி சொல்லி நல்லபடியாக வளர்த்துருந்தாங்கன்னா நான் இந்த இடத்துல இருப்பேனா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டானான். இப்போ ஒவ்வொரு பிள்ளையோட எதிர்காலமும் நல்லவனாவதும், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே உலகத்தானே பாட்டான். அன்னையோட வளர்ப்பில் தான் நல்லவனாக இருக்கிறதும் கெட்டவனாக இருக்கிறதும். அன்னை கர்த்தர் ஆண்டவரை சொல்லி சொல்லி பயபக்தியோடு தேவனுக்கு பயந்து வாழு, ஜெபம் பண்ணு, வசனத்தை படி சொல்லி சொல்லி வளர்த்தா அந்த குழந்தை ஒரு நாளும் சீர்கட்டு போனதை சரித்திரமே கிடையாது. அப்போ அம்மா கிட்ட தானே எல்லாமே இருக்குது. அப்போ அம்மா நல்ல பிள்ளைகளை உருவாக்குவாங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நல்லா தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக வளர்ந்த பிள்ளைங்க கூட எப்படி மாறிடுறாங்கன்னா, அவங்களுக்கு பிசாசு தொடக்கூடாதுன்னு அணை போட்டு அவங்களோட எல்லா பாதுகாப்பையும் சொல்லி சொல்லி வளர்த்தா கூட கல்லூரி வாசல்லையே கிறிஸ்தவத்தை கல்லறையாக்கிடுறாங்க. கிறிஸ்தவ எல்லா முறைகளையும் கிறிஸ்தவ பண்புகளையும் கல்லூரிக்கு போய் காலை வச்சவொடனே கல்லறையாக்கிடுறாங்க. அவ்வளோதான், அவன் கிறிஸ்தவனா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்க இவங்க போய் அவங்கள மாற்றணும், அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, இவங்கள மாற்றிடுறாங்க. அப்படி தான் இன்றைக்கி இருக்குது நிலமை. அப்படி தான் பாருங்கள், யாத்திராகமம் 10:2 பாருங்கள். பாருங்க, நான் செஞ்ச அற்புதத்தை உன் பிள்ளைகள் செவி கேட்க விவரித்து சொல்லணும். ஆண்டவருக்கு ஒரு குணம் இருக்குது. அவர் பாருங்கள் இதில் என்ன யோர்தானில் 12 கற்களை வைங்கன்றாரு. எதுக்குன்னா இந்த 12 கற்கள் என்னன்னு பின்னாடி வர சந்ததி கேட்கும் போது கர்த்தர் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து எகிப்திலேருந்து புறப்பட பண்ணி இந்த யோர்தானை குவியெல்லாம் நிறுத்தி கடக்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி என் பிள்ளைங்களுக்கு சொல்லணும். அப்போ தேவனை கடவுளை பற்றி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம சொல்லி கொடுக்கறது பசுமரத்து ஆணி போல் என்ன பண்ணோம், சின்ன வயசுலேயே நம்ம பதிய வச்சிடணும். என்னென்னமோ சினிமா கதையில் சொல்லத்தை விட கதைகளை நீங்களே உருவாக்குங்க, நீங்களே பைபிள் ஸ்டோரி எடுங்க, பேரை மாற்றுங்க, அதை உங்கள் கதையாக மாற்றுங்க. நீங்களே அதுக்கு டைரக்ஷன் பண்ணுங்கள், டைரக்டர் ஆகிடுங்க, கதையை சொல்லுங்கள். நிறைய கதையை இந்த மாதிரி சொல்ல முடியும். அது பின்னாடி சண்டே கிளாஸில் படிச்சுக்கும் போது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த கதைன்னு சொல்லும், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் தான் முதல்ல உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டியது கர்த்தருடைய மகத்துவங்களை நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். எங்கள் வீட்டில் கரண்ட் இருக்காது, விளக்கில் எண்ணெய் இருக்காது, அப்பா வரத்துக்கு 11 மணி ஆகிடும். அது வரைக்கும் விளக்கில் எண்ணெய் வேணும்ல. இதுங்களும் தூங்காதுங்க. டக்குன்னு நான் பண்ண விளக்கு அணைச்சிட்டு நான் உங்களுக்கு கதை சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க தூங்குற வரைக்கும் கதை சொல்லுவேன். இன்றைக்கும் ஏஞ்சல் கரண்ட்டு போயிடுச்சுன்னா இல்லை பக்கத்தில் அம்மா அன்றைக்கி அந்த கதை சொன்னீங்களே அந்த கதையை இன்றைக்கி சொல்லுங்கம்மானோ சொல்லுவேன். இப்போது சொல்கிறேன் இருவன். அப்போ பாருங்கள், நல்ல கதைகளை நம்ம சொல்லும் போது பிள்ளைங்க கதை கேட்குறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. மற்ற காரியங்களை அவங்க பார்க்க மாட்டாங்க, மற்றதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு போகாது. பாருங்கள், எனக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை, ஆனால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு நான் இருக்கிறேன். கர்த்தர் என்ன வச்சுக்கிறாரு. நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். இது என் வாழ்க்கையில் நான் படிச்சுக்கிட்டது. ஆனால் எங்கள் அம்மா எங்களை அப்படி நடத்தலை. எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் உண்மையாகவும் இல்லை. பாருங்கள், என் பிள்ளைங்க தப்பு செய்யும் போது என் மனசு துடிக்கும். கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன், பலிபீடத்துலேருந்து, ஐயோ நான் அன்னைக்கு செஞ்ச தப்பை என் பிள்ளைங்க இன்றைக்கி செய்யுதுங்களே, அன்றைக்கி நான் செய்யாத இருந்தேன்னா என் பிள்ளைங்க இன்றைக்கி இந்த தப்பு செய்ய மாட்டாங்களே அப்படின்னு என் மனசு துடிக்கும். உடனே போய் தேவ சமூகத்தில் அழுவேன். ஒரு சொட்டு கண்ணீராச்சும் கண்ணிலேருந்து வந்துடும்.
ஆண்டவரே மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, நான் அப்போ செஞ்சேன், இப்போ மன்னிப்பு கேட்குறேன் ஆண்டவரே. இன்றைக்கி இந்த மெசேஜை கொடுத்துட்டு வந்து ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்லான்னு உட்காரோம். சாம் சொல்கிறான், அம்மா நல்லா மெசேஜ் கொடுப்பாங்க, சோறு ஆக்கி போட மாட்டாங்க அப்படி சொல்லிட்டான். அப்படியே எனக்கு சிறுக்குன்னு அப்படியே குத்துச்சு. ஏன் சோறாக்கி போடல? சாப்பாடெலாம் ஆக்கி போடுறோம். ஊழியத்துக்கு போகும்போது இவங்க வளர்ந்துட்டாங்க, இவங்க பெரியவங்களாயிட்டாங்க, இவங்க ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுவார், அவங்க பிள்ளைங்களுக்கு காசு கொடுக்குறாரு. இவங்க தோசை சுட்டு சாப்பிட்லாம், இருக்கிற குழம்பு வச்சு சாப்பிட்டுக்குவாங்க, ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்குவாங்கன்னு நினச்சி தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், விட்டுட்டு போகிறேன். ஆனால் அவன் அப்படி சொன்ன உடனே உண்மையாகவே எனக்கு சுருக்குன்னு குத்துச்சு. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டோனோ. அப்போ நம்ம நினைக்கிறது ஒன்று, நம்ம பிள்ளைங்க எப்படியும் சாப்பிட்ருவாங்க, நம்ம பிள்ளைங்க ஹோட்டலில் கூட சாப்பிட்ருவாங்க. அவங்ககிட்ட காசு இருக்குது, நிறைய காசு கொடுத்துட்டு போவார், வேணும் எடுத்துக்கோன்னு சொல்லுவார். நாங்கள் வரத்துக்கு லேட்டானா வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லுவார். அப்போ அவங்க சாப்பிட்ருவாங்கன்னு நான் நினைப்பேன், அது அவங்க செஞ்சுருவாங்களே அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி அவன் சொன்னான், சாப்பாடு மட்டும் செய்ய மாட்டாங்க, சாப்பாடு மட்டும் போட. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போது அவனுக்குள்ளே ஒரு காயம் இருக்குது. அம்மா அப்போ இனிமேல் என்ன பண்ண, எனக்கு ஒரு பாடம், இனிமேல் எங்கே போனாலும் என்ன பண்ணோம், குழந்தைய பெரியவங்களாயிட்டாங்கன்னு நினச்சி விட்டுட்டு போகக்கூடாது. சமைச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் முடித்து வச்சுட்டு போகணுன்னு ஒரு தீர்மானம் அந்த ஹோட்டல்லையே நான் எடுத்துட்டேன். ஆண்டவரே நான் இனிமேல் சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிடுறேன் ஆண்டவரே. முன்னாடியே சோம்பேறித்தனமாக இருந்துட்டு கட்டில் மேலேயே படுத்துன்ட்டு அப்புறம் டைம் ஆனவனே பாத்திரத்தை கழுவிட்டு வீட்டை பெருக்கிட்டு அதெல்லாம் இல்லை, செஞ்சுக்கலான்லாம் போகக்கூடாது. நம்ம வரத்துக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, அவங்க பசியோடு தானே இருக்கிறாங்க. பாருங்கள், அன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு நான் வேலையே செய்ய மாட்டேன், எங்கள் அம்மா தான் எல்லா வேலையும் செய்வாங்க. அவங்க பாவம் ஒல்லி குச்சாக இருப்பாங்க, அப்படி குள்ளமாக ஒல்லியாக ஒத்த நாடி 1.5 இட்லி தான் சாப்பிடுவாங்க. ஆனால் எல்லா வேலையும் செய்வாங்க, எந்த விருந்தாளி வந்தாலும் வேலை செய்வாங்க, எங்கள் துணியை துவைச்சி போடுவாங்க, எங்களுக்கு தண்ணி எடுத்து வைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் ஒரு நாள் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னா கூட அந்த சாப்பாடை நான் எடுக்கவே மாட்டேன். டிஃபன் பாக்ஸு எனக்கு தெரியல, 8 மணிக்கு எனக்கு பஞ்ச் பண்ணோம்ல கார்டு, அது எப்படி எனக்கு லேட் பண்ணேன், சைக்கிள் எடுத்துன்னு புஷ்ஷுன்னு போயிடுவேன் நான். அவ்வளோதான், அவங்க பின்னாடியே ஒடியாருவாங்க, நான் கண்டுக்கவே மாட்டேன். யார்கிட்டனா அப்புறம் பசங்கக்கிட்ட கொடுத்து, ஆம்பளை பசங்க வருவாங்க பின்னாடி வரவங்ககிட்ட கொடுத்து, அம்மா கொஞ்சம் எங்கள் பொண்ணுக்கிட்ட கொடுத்துருப்பானோ. ஆனால் இன்றைக்கி நினைக்கிறேன், நான் செஞ்சதை கொள்ளு போட்டால் கொள்ளு தான் விளையும், நெல் போட்டால் நெல் தான் விளையும், நான் போட்டதை இப்போ அறுத்துனுக்கிறேன். என் பிள்ளைங்க இப்போ என்ன பண்ணுறதில்ல, வேலைலாம் செய்யறதில்ல, அவங்களுக்கு வேலை பலு, அது வேறு விஷயம். ஆனாலும் நான் செஞ்சதன் பலனை நான் அனுபவிக்கிறேன். அவங்க மேலே தப்பு இல்லை, அவங்களுக்கு கரெக்டாக அந்த வேலைக்கு போகணும், அந்த நேரத்துக்கு ஆஃபீஸில் இருக்கணும். நைட்டு போகிறாங்க, பகல் போகிறாங்க, அவங்க போயிட்டு வந்து அவங்க தூங்குவாங்க, அவங்க திரும்பி எழுந்து அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க போகணும். அவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது டைமு. ஆனால் இந்த டைமை கூட மாற்றி ஆண்டவர் அந்த பிள்ளைங்க வேலை செய்ய வச்சுருப்பார். ஆனால் என்ன ஆச்சுன்னா நம்ம மிஸ்டேக்கு, அதுக்கும் கூட நான் என்ன பண்ணுவேன், நினைக்கும் போதெல்லாம் மன்னிப்பு கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, நான் தப்பு பண்ணிட்டேன், அதே தப்பை என் பிள்ளைங்க செய்கிறாங்க இப்போ ஆண்டவரே, அவங்களுக்கும் எதிர்காலத்தில் அந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கக்கூடாது. என் பிள்ளைங்களை நான் மனசார ஆசீர்வதிக்கிறேன், என் பிள்ளைங்க எல்லாத்துலேயும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், வேலைக்காரிகளும் உண்டாகட்டும், அப்படி தான் நான் ஜெபம் பண்ணுறேன். அப்போது எதை நம்ம செய்கிறோமோ அது நம்மளுக்கு ரிப்பீட் வருது. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன பண்ணோம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தான் மோசையை கொண்டு போய் அங்கே பயிற்றுவிச்சார், அரண்மனைக்கு அனுப்புனதும் ஆண்டவர் தான். உண்மைதான், எல்லாம் உண்மைதான். அருவருப்பான சூழ்நிலையிலையும் பொண்ணாக தகதகன்னு முன்ன வச்சதும் ஆண்டவர் தான். ஆனால் இதெல்லாம் செஞ்சது ஆண்டவராக இருந்தாலும் அவரோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தது பெற்றோர் தான். அந்த பெற்றோரை நம்ம கஞ்சாடையாக விட முடியாது, அந்த தாயை நம்ம நினைக்காம இருக்கவே முடியாது. அவங்களோட ஒத்துழைப்பால் தான் இந்த பிள்ளை அழகாக இன்றைக்கி பளிச்சுன்னு ராஜ அரண்மனையில் வளர்ந்தது மட்டும் இல்லை, எத்தனை லட்சம் ஜனங்கள் அவருடைய ஆலோசனையை கேட்க நின்று இருந்தாங்க. எழுந்து காலமே தொடங்கி என்ன பண்ணுவாங்களாம், லைனில் நிற்பாங்களாம். அத்தனை பேருக்கும் உத்தரவு சொல்லி அவங்களுக்கு புத்தி சொல்லி அவங்களோட காரிய வழக்கை தீர்த்து இவர் டயர்டாகிடுவார். எத்தனை வந்து சொல்கிறார் மாமனார், நீ ஒட்டியாக இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது, 10 பேருக்கு 100 பேருக்கு 50 பேருக்குலாம் ஆளை என்ன பண்ணு போடுன்னு ஐடியா கொடுக்குறார். அந்த அளவுக்கு இவனுடைய வார்த்தை மேலிட்டதுன்னா, மேலோங்கி இருந்ததுன்னா அதுக்கு காரணம் அவன் வாழ்ந்த வாழ்க்கை, அவன் வளர்ந்த முறை,
பாருங்கள். அது மட்டும் இல்லை பாருங்கள், கர்த்தர் பிள்ளைகளுக்கு சொந்தக்காரர், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உக்ரானக்காரர்கள். சொல்லுங்கள், கர்த்தர் பிள்ளைகளுக்கு சொந்தக்காரர், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உக்ரானக்காரர். இருவரும் இணைந்து தான் மாபெரும் ஊழியர்களாகவோ மாபெரும் வல்லவர்களாகவோ ஞானவான்களாகவோ அறிவாளிகளாகவோ சேர்ந்து தான் உருவாக்க முடியும். கடவுளோடு சேர்ந்து தான். நம்ம உக்ரானக்காரராக தான் இந்த பிள்ளைங்களை நினச்சி ஆண்டவர் நம்மக்கிட்ட கொடுப்பார். உண்மை உள்ளவன் என்றெண்ணி தான் இந்த மகத்தான ஊழியத்தை கொடுத்தான்றாரு. இதுவும் ஊழியந்தான். உங்களுக்கு பிள்ளை வளர்ப்பு கூட ஊழியந்தான். ஏதோ கொடுத்தாரு வளங்க, அது 10ஓட 11 பெரியவங்களாம் சொல்லுவாங்க தெரியுமா, பெற்று போடு அது பாட்டுன்னு வளர்ந்துட போதே, பெரியவங்களாம் சொல்லுவாங்க. அது சும்மா, அதெல்லாம் வளராது. அது வளர்ந்துச்சுன்னா வேறு மாதிரி தான் வளரும். எந்த பிள்ளைய தாயும் தகப்பனும் கண்ணோக்கமாக இருந்து வளர்க்குறாங்களோ அந்த பிள்ளை தான் சரியாக வளரும், சரியான பாதையில் போகும், அதோட ஸ்தானத்தை கண்டுபிடிக்கும், அதோட பொசிஷனில் போய் உக்காரும், அதோட இடத்த அதோட இடத்துக்கு அது போய் சேரும். எந்த தாயும் தகப்பனுக்கு விட்டுடுறாங்களோ கண்சாடியாக, அவங்க பிள்ளைங்க ஒரு நாளும் மேலே வந்து சரித்திரமே கிடையாது. அது மட்டுமா சாமுவேலை பற்றி பார்த்தீங்கன்னா, சாமுவேல் தான் தீர்க்கதரிசிகளின் இயக்கத்தை உருவாக்கிய ஸ்தாபகர். அவங்க அம்மா நான் முன்னாடியே சொன்னல, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு பிள்ளை இல்லாத பிறந்த பிள்ளை, அதனால் என் பிள்ளைய நான் இறுக்கமாக பிடிச்சி என்கிட்டயே வச்சுப்பேன்னு நினைக்கவே இல்லை. அதை கர்த்தருக்குன்னு கொடுத்தா. இது கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தருக்கு தான் கொடுப்பேன், இது கர்த்தருக்கு தான் சொந்தம்னு சொந்த பிள்ளைய தத்தம் பண்ண பாருங்கள். இளம் வயதிலேயே தெய்வ பிரசன்னத்தில் தான் என் பிள்ளை வளரணும்னு ஆசைப்பட்டா. எத்தனை தாய்மார் என் பிள்ளைங்க சண்டே கிளாஸ்க்கு ஒழுங்காக போகணுன்னு நினச்சிருக்கீங்க? நினைப்போம். ஒரு சண்டே கிளாஸை கூட என் பிள்ளைங்க தவற விடக்கூடாது. ஒரு நாள் கூட சண்டே கிளாஸ்லேருந்து என் பிள்ளைங்க போகாமல் இருக்கக்கூடாதுன்னு எத்தனை பெற்றோர் நினைக்கிறோம். என் பிள்ளைங்க என் கூடயே வச்சுக்குவேன், என் பக்கத்துலேயே வச்சுக்குவேன். பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களை தேவ பிரசன்னத்தில் வளர்க்க பாருங்கள். இந்த சண்டே கிளாஸில் தான் நல்லதை சொல்லிக் கொடுப்பாங்க. சண்டே கிளாஸ் இங்கே மட்டும்தான் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. இங்கே மட்டும்தான் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லுவாங்க. வேறு எந்த இடத்துலையும் இந்த புத்திமதிகள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கிடைக்காது. எந்த இடத்துலையும் உங்கள் பிள்ளைகளை ஒழுக்கமாக நீங்கள் வளர்க்க முடியாது. ஸ்கூலுக்கு அனுப்புனா டீச்சர் எவ்வளோ நேரம் எத்தனை பிள்ளைங்களை பார்ப்பாங்க? உன் பிள்ளையே கண்ணு மேலே வச்சு பார்த்துன்னு இருப்பாங்களா? அவங்களுக்கு 40 பிள்ளைங்க 50 பிள்ளைங்க ஒரு கிளாஸில் உட்காடுறாங்க. அத்தனை பிள்ளைங்களையும் என் பிள்ளைங்களை பார்த்துக்க முடியுமா? பார்க்க முடியாது. அது மட்டுமா, என் தம்பி எங்கள் தங்கச்சி பையன் என்ன பண்ணால் காலேஜில் சேர்த்தோம். காலேஜில் சேர்த்து ஒரே வாரம் தான் பொடிவான்ட்டான். நான் படிக்கவே மாட்டேன், அந்த காலேஜுக்கே நான் போக மாட்டேன், நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன். அப்புறம் நாங்களாம் போய் திட்டுறோம், என்னடா அப்பா இல்லை, உனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் வேலை செஞ்சு உனக்கு காப்பாற்றி உனக்கு ஃபீஸ் கட்டி உனக்கு ஸ்கூலில் காலேஜில் சேர்த்தா நீ போக மாட்டேன்னு வந்து உக்காந்துக்கிற, கொஞ்சமாவது உனக்கு இது அறிவு இருக்குதா அப்படின்னு நாங்கள் கேட்கும் போது, பெரியம்மா உங்களுக்கு ஒன்றுமே தெரில பெரியம்மா, அந்த காலேஜில் என்ன தெரியுமா நடக்குது, வாயை திறக்க வச்சு போதை மாத்திரையை போடுறானுங்க, கஞ்சாவை போடுறானுங்கம்மா. நாங்கள் எப்படி அங்கே இருக்கோம்? நான் கஞ்சாவுக்கு அடிமையாகி தான் அங்கே இருக்கணும், போதை மாத்திரைக்கு அடிமையாகி தான் அங்கே இருக்கணும், நாங்கள் அப்படி இருக்கணுமா சொல்லுங்கன்றான். எப்பா நீ போவே வேணாம் அந்த காலேஜ், உனக்கு வானான்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணுவான், வேறு ஒரு இடத்துல சேர்த்து விட்டோம். பாருங்கள், காலேஜ் நல்ல காலேஜ் தான், சொல்லிக் கொடுக்குறவங்க நல்லவங்க தான், ஆனால் கூட வருது பார்த்தீங்களா, அது தன்னை போலே இதை மாற்றணும்னு நினைக்குது. முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, கண்ணுக்குட்டி பனிக்குட்டிட்டு சேர்ந்தா மலம் தின்னுமே, அது தின்ன வைக்கிறதுக்கு எவ்வளோ தன்னால் முடிஞ்ச முயற்சியும் அது பண்ணிடுது. அதுக்கு தான் சொல்கிறோம், சண்டே கிளாஸில் தான் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு சரியான ஆலோசனை புத்திமதிகளை சொல்ல முடியும். இங்கே தான் நல்ல அறிவுபூர்வமான கதைகளை சொல்ல முடியும். இங்கே தான் ஆவிக்கேற்றபடி பிள்ளைகளை வாழ வைக்க முடியும். இங்கே தான் அவங்க நல்லதை கற்றுக்க முடியும். அதுக்காக சண்டே கிளாஸ் டீச்சருங்களுக்கு எவ்வளோ ட்ரைனிங்கு, எவ்வளோ ஜபம், அவங்க எவ்வளோ பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க, வாரத்தில் ஒரு நாள் அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, அவங்க டீச்சருங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், பிள்ளைங்களுக்காக அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. பாருங்கள், அதெல்லாம் ஏதோ ஒரு ஏதோ நாங்கள் இப்போ சண்டே கிளாஸ் ஏதோ நடக்குது, அங்கே போனால் என்ன போல என்ன அப்படிலாம் இல்லை. பிள்ளைங்களுக்காக தேவ பிரசன்னத்தில் பிள்ளைங்களை வளர்க்கணும். அப்போ தான் அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். தேவ பயம் அவங்களுக்கு இருக்கணும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம
தேவ ஆத்தும பிணைப்பில் நம்ம பிள்ளைங்களை வச்சுக்கக்கூடாது. இந்த அண்ணாள் ஆத்தும பிணைப்பில் இல்லை, 10 வருஷம் எத்தனை வருஷம் அவளுக்கு பிள்ளை இல்லாத இருந்து ஒரு பிள்ளையை கொடுத்தாரு ஆண்டவர். நான் வருஷத்துக்கு ஒரு முறை போய் பார்க்கும்போது சட்டையும் தின்பண்டமும் கொண்டு போய் கொடுத்துட்டு ஆத்தும பிணைப்பில் நான் அங்கேயே ஒரு 2 நாள் இருக்கிறேன்லாம் இருக்கல. பார்த்துட்டு பிள்ளைக்கு கொடுத்துட்டு அவள் வீட்டுக்கு வந்துடுறா. அவளுக்கு மறுபடியும் குழந்தெல்லாம் பிறந்துச்சு. ஆண்டவர் 1 எடுத்தா 1 அவருக்கு கொடுத்தா 100 கொடுப்பார். அவ்வளோ நல்லவர். கர்த்தருக்கு கடன் கொடுத்தா ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். கொடுத்ததை அவர் திரும்பி கொடுக்குறான்னு சொல்லி கடன் கொடுத்ததுக்கே அவர் திரும்ப கொடுக்குறாருன்னா அவருடைய ராஜ்யத்துக்காக ஒரு பிள்ளையை கொடுக்கும்போது அவர் திரும்ப கொடுக்க மாட்டாரா? திரும்ப கொடுப்பார். அவருடைய அர்ப்பணத்தை கனம் பண்ணி தான் ஆண்டவர் ராஜாக்களுக்கே அவர் என்ன பண்ணார்? ஆலோசனைக்காரராக சாமுவேலை வச்சாங்க. எல்லா ராஜாக்களும் சாமுவேல்கிட்ட அபிஷேகம் பண்ண வந்தாங்க. அபிஷேகத்துக்காக அங்கே வந்தாங்க. ஆமாம் பெற்றோர்களே, உங்களுக்கு ஆண்டவர் வருகைக்கு நேரம் ஆயிடுச்சு, நேரம் கிட்ட நெருங்கிடுச்சு. ஆனால் நம்ம பிள்ளைங்களை அறுவடை களத்துக்குள்ளே அனுப்பணும். என்னுடைய ராஜ்யத்தின் அறுவடை களத்துக்குள்ளே நம்ம பிள்ளைகளும் ஒரு பங்குதாரர்களாக மாறணும்னா இன்னையில இருந்தே, இப்போதுலேருந்து, எப்போ வருவாருன்னு தெரியாது, காலையோ மாலையோ நள்ளிரவோ எப்போ வேணால் ஆண்டவர் வருகை இருக்கும். ஒருவேளை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக கூட உங்கள் பிள்ளைங்க வாழலாம். அவருடைய அறுவடை காலத்துக்குள்ளே உங்கள் பிள்ளைங்க போனோன்னா இன்னிலேருந்தே சத்தியத்தை சொல்லி 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 வளர்க்கணும். இப்படி சத்தியத்தையே சொல்லி கொடுக்காம ஏதோ ஏனோ தானோன்னு ஒரு பிள்ளை வளர்ந்து அது மோசமான சோகமான ஒரு முடிவை பார்த்த ஒரு கதையை தான் அடுத்து நான் சொல்ல போகிறேன். நம்மளுக்கு டைம் இல்லை, இருந்தாலும் 5 நிமிஷத்தில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சிம்சோன் பெற்றோர் பாருங்கள், இப்படி அவனை எங்கேயோ அவங்கள தவற விட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிம்சோனின் பெற்றோர் எங்கேயோ தவற விட்டாங்க. அவங்க கர்த்தரின் தூதனை பார்த்தாங்க, பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு கேட்டாங்க. அவரும் சொன்னார், நசரேயனு சவரகன் கத்தி படக்கூடாது, அவன் நசரேயன் செத்து போனதை தொடக்கூடாது, எல்லாம் சொல்லி தான் கொடுத்தாரு. கொஞ்ச நாள் ஒரு பிள்ளை இல்லாதவங்களுக்கு ஒரு பிள்ளை பார்த்தா ஆராட்டி பாராட்டி கொஞ்ச நாள் அப்படியே புள்ளான்னுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? நம்ம வாயில் சொல்லக்கூடாது, அப்படிலாம் கூடக்கூடாது, பேய் பிசாசு அதெல்லாம் சொல்லி கொடுக்கூடாது. கர்த்தர் கொடுத்த பொக்கிஷமாக அதை பார்க்கணும். பாருங்கள், இந்த பிள்ளைய நாளுக்கு நாள் அவங்க அறிவுரை சொல்கிறத, புத்தி சொல்கிறத அவங்க விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். வசனத்தை புகுத்தலைன்னு நினைக்கிறேன். நியாயப்பிரமாணம் அவங்களுக்குள்ள, நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அவனுக்குள்ளே புகுத்தலைன்னு நினைக்கிறேன். நசரேய விரதத்தோடு வளர்த்தா அவன் வளரும்போதே அவனுக்கு இந்த இதையும் போதிச்சிருக்கணும். அவங்க போதிக்காமல் விட்டதுனால ஜெபிச்சிருக்கணும். ஒரு வேளை ஜெபிக்காமல் விட்டாங்களா, ஜெபத்தை நிறுத்திட்டாங்களோ எனக்கு தெரியல. ஆனால் சாமுவேலின் தாயை போல், அண்ணாலை போல் இந்த சிம்சோனோட தாய் தகப்பன் இல்லை. அதனால் என்ன ஆச்சுன்னா பிள்ளைக்கு மிதமிஞ்சிய செல்லம் கொடுத்து எடுத்துட்டாங்களோ என்னன்னு தெரில. பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுக்கலாம், ஆனால் மிதமிஞ்சிய செல்லத்தை ஒரு நாளும் கொடுக்கக்கூடாது. பெருமையாக பிள்ளைங்களை வளர்க்கவே கூடாது. இதெல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட, எல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு. அப்படி சொல்லி தான் நம்ம வளர்க்கணும். இதை பெருமைக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. தேவன் நமக்கு தயவாக கொடுத்த ஈவுப்பா இது, இதை பத்திரமா வச்சுக்கணும். அப்படி சொல்லி தான் நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும். பெருமையில் நம்ம பிள்ளைங்களை ஒரு நாள் நம்ம வளர்க்கவே கூடாது. ஒருவேளை என்ன செய்யணும்? சிம்சோனோட வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த சந்தேகம் நம்மளுக்கு வரதான் செய்யுது. பாருங்கள், அவிஸ்வாசிகளோடு கலக்கும்போது, அவன் பெலிஸ்தியர்களோடு போகும்போது அப்பா அம்மா என்ன, அவன் விடுகதை போடுறான், அவன் ஜெயிக்கிறான், நிறைய கொண்டு வரான், நிறைய ஜெயிச்சு என் பிள்ளை கொண்டு வரான்னு சொல்லி வாங்கி வச்சுன்னு அதுலேயே அவங்க சந்தோஷப்பட்டு இருந்தாங்களோ என்னமோ. ஒவ்வொரு விடுகதை ஜெயிக்கும் போது அவனுக்கு எல்லாம் கிடைக்குதுல்ல, அதை கொண்டு வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லி ரொம்ப பெருமை பீத்தி இருக்கலாம். உடனே அப்பா அம்மா எங்கள் பிள்ளை இந்த மாதிரி பண்ணிட்டான், அங்கே போனான் இங்கே போனான்னு சொல்லி வளர்ந்துருக்கலாம். பாருங்கள், பெலிஸ்திய சிநேகிதர்களோடு போய் விடுகதை சொன்னதோடு நிறுத்தலாவன் பெலிஸ்திய பெண்ணையும் திருமணம் செய்ய போகிறான்றான். அப்போயாவது கண்டிப்பாக அவங்க தடுத்துருக்கணும். அதையும் அவங்க செய்யலை. கண்டிப்பாக தடுத்துக்க வேண்டிய இடத்துல அவங்க அப்படியே கண்சாடையே விட்டுறாங்க, கண்டும் காணாமல் இருந்துட்டாங்க. கடைசியில் என்ன பண்ணா, நியாயாதிபதிகள் 14:5-9 இங்கே வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. நசரேய விரதம் இருந்தவன் செத்து போனதை தொடக்கூடாது. ஆனால் செத்துப்போன சிங்கத்துக்குள்ளே தேனை இருந்துச்சு, அதை அவனும் சாப்பிட்டு என்ன பண்ணான், அப்பா அம்மா கிட்ட கொடுக்கும்போது இது எங்கேருந்து வந்துச்சுன்னு அப்பா அம்மா கேட்கல. கேட்டு இருக்கணும்ல. உன் பிள்ளை ஒரு பென்சில் கொண்டு வரும்போது, இது நம்ம பென்சில் இல்லையே, இது நம்ம பேனா இல்லையே, இதுவும் ரப்பர் இல்லையே, இது யாருது, எடுத்துன்னு போய் யார்கிட்ட எடுத்து அவங்ககிட்ட கொடு.
அப்படின்னு ஒரு வாட்டி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, திட்டியிருந்தீங்கன்னா, அடுத்தது இன்னொரு நாளைக்கு அவன் அதை கொண்டு வர மாட்டான். அவன் திருடனாக மாற மாட்டான். என் பிள்ளை சுட்டுன்னு வந்துக்குது பாரு, பெருமை. நாளைக்கு அது திருடனாக மாறும், சந்தேகமே கிடையாது. விளையாட்டாக செய்கிறது தான், அதான் விபரீதத்தில் போய் முடியும். அப்போது எது செஞ்சாலும் நம்ம கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி சொல்லி வளர்க்கணும். நிறைய காரியம் இருக்குது பாருங்கள். தொடர்ந்து அவன் வேசிகளோட வீட்டுக்குள்ளே போகிறான். அதுவே அவனுக்கு வாடிக்கை ஆயிடுச்சு. கர்த்தரும் அவன் மேலே கிருபையாக இருந்தார். ஒவ்வொரு முறையும் அவனை பாதுகாத்தார். கடைசியாக அவன் மரிக்கும் போது கூட எப்படி தெரியுமா, அவன் ஒரு விண்ணப்பத்தை கேட்டான். என்னோட கூட இது அத்தனை பேரும் சாகணும்னா, அத்தனை பேரையும் ஆண்டவர் என்ன பண்ணார், அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் அவர் சொன்னதை நிறைவேற்றவர். பாருங்கள், பெலிஸ்தியர்கள் சிம்சோன் மூலமாக தான் அழியணும். பெலிஸ்தியோட சாம்ராஜ்யத்தை முற்றிலும் அழிக்கிறதுக்கு சிம்சோனை தான் ஆண்டவர் வச்சார். ஆனால் அதை அவன் செய்ய தவறிட்டான். அதனால தான் என்ன ஆச்சுன்னா, வெளிச்சத்தில் அவன் சத்தியத்தின் வெளிச்சத்தில் நடந்திருந்தா இஸ்ரவேலின் எதிரிகள் இனம் காணாமல் போயிருப்பாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிருப்பாங்க, நிர்மூலமாயிருப்பாங்க. ஒருவேளை தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு கனம் பண்ணியிருந்தானா அவன் வாழ்நாள் நீடிச்சிருக்கும், அவன் செத்துருக்க மாட்டான். தாய் தகப்பனையும் அவன் கனம் பண்ணல, இஸ்ரவேலை வழி நடத்தி இருப்பான், அதையும் அவன் செய்யலை. கடைசியில் சத்தியம் அவனுக்குள்ளே இல்லாதனால அவனுடைய கதை ஒரு சோக கதையாக முடிச்சு. எத்தனையோ தேவ மனிதர்கள் ஆண்டவர் சோக கதை இருக்குதான், பைபிளில் கூட நிறைய பேர் சோகமான முடிவுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஆனால் சிம்சோன் கர்த்தரால் கேட்டு வாங்கப்பட்டவன். ஆனால் அவனுடைய முடிவு இப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் கூட கர்த்தரால் கேட்டு வாங்கப்பட்டவர்கள் தான். கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்குற பிள்ளைங்க, இதுங்க மேலே நம்ம கண்ணும் கருத்துமாக இருந்து கர்த்தருக்காக நம்ம வளர்த்து அவருக்கு வரும்போது, ஆண்டவரே நீங்கள் கொடுத்தீங்க, அது உங்களுக்கே கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்கள், ஆண்டவரே நான் வளர்த்துருக்கிறேன், இந்த தாளந்தை எடுத்து நான் புதைச்சி வைக்கல, நான் என்ன பண்ணேன், 5 10 சொன்னான் ஒருத்தன். அது இதுக்கு ஒன்றும் செட் ஆகாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதை நம்ம கொடுத்த பிள்ளைங்களை திறமைசாலிகளாக மாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. நல்லவர்கள் ஆக வைக்கிறது நம்ம பொறுப்பு. பிள்ளைகளை நல்ல இடத்துல உட்கார வைக்கிறது, பழமொழி பண்டிதனாக மாற்றுறதும், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் பந்தியிருக்க பண்ணுறதும், மேன்மக்களோடு உட்கார வைக்கிறதும், மேலான இடத்துல வீட்டு இருக்க பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அவங்க கீழே போய் தாழ்ந்த இடத்துலையும் உட்கார வைக்கலாம், மேலான இடத்துலையும் அவங்கள உட்கார வச்சு அழகு பார்க்கலாம், அரியணையிலையும் ஏற்றி அழகு பார்க்கலாம். நம்ம கையில் தான் இருக்குது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. முடிஞ்சிச்சு. அவங்க எடுப்பாங்க உட்கார்ந்தா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவையான நேரத்தில் தேவையான வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. இது அம்மாவுக்கு மட்டும் இல்லை, அப்பாவுக்கும் ரொம்ப முக்கியமானது. அப்பாவும் ரொம்ப, ஏன்னா ஆதாம் அவனுக்கு காக்கிறதுக்கு பொறுப்பை கொடுத்துட்டாரு. ஆமென். அவன் தான் வாட்ச்மேன். அதனால் அவங்க நடத்துகிறாங்கன்னா நீங்கள் தேவ சமூகத்தில் முழங்காலில் நெல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் 2 சாட்சி வச்சுருக்கிறார். ஒன்று மோசஸ், ஒன்று சிம்சோன். 2 சாட்சி, 2 சாட்சியும் பார்த்துருக்குறோம். நம்ம கண்களை மூடுவோம், யோசிப்போம். இன்றைக்கி சிம்சோனுடைய அம்மா அப்பாவை யோசிக்கலாம், அதே போல் மோசேயுடைய தாயும் தகப்பனையும் யோசிக்கலாம். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? சிம்சோனுடைய அம்மா அப்பாவுடைய இடத்துல இருக்கிறோமா, இல்லை மோசேயுடைய அப்பா அம்மாவுடைய இடத்துல இருக்கிறோமா? யோசிக்கலாமே, ஆண்டவர் சமூகத்தில் கேட்கலாமே. ஆண்டவரே, சிம்சோனுடைய அப்பா அம்மா போல் நான் இருக்கிறேன்னா, ஆண்டவரே இன்றைக்கி மோசேயுடைய அப்பா அம்மா போல் நான் இருக்கிறேன்னா, ஆண்டவரே என் பிள்ளையை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. ஆண்டவரே, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திட்டு என் குடும்பத்தை நான் ஆதாயப்படுத்தலைன்னா அதில் ஒன்றுமே லாபமே இல்லை, அது நஷ்டமாயிடும். ஆண்டவரே இன்றைக்கி மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறேன். என் பிள்ளையை நான் இயேசுக்காக வளர்க்கணுமே, இயேசுக்கு நேரம் நடத்தணுமே.
அப்பா, நான் உக்கிரகணக்காரனாக இருக்கிறேனே ஆண்டவரே, நல்ல உக்கிரகணக்காரனாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் பிள்ளைய ஆண்டவரே உங்களுக்கு நேரம் நடத்தணுமே ஆண்டவரே. என் பிள்ளை மேலே நான் அதிகமாக பாசத்தை வச்சதுனால ஆண்டவரே, பரவாயில்ல, அவனுக்கு நான் சொன்ன கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அன்றைக்கி சிம்சோனுடைய தாயும் தகப்பனை நினச்சது போல ஒரு நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, நாங்கள் சிம்சோனை பார்க்குறோம், அவன் செத்து போயிட்டான் ஆண்டவரே. என் பிள்ளைக்கு அது போல் ஒரு காரியம் நடக்கக்கூடாதுப்பா. என் பிள்ளை அது போல் தேசத்தில் பலத்து இருக்குன்னு ஆண்டவரே, தேசத்தில் சிறந்த பிள்ளையாக இருக்குன்னு ஆண்டவரே. என் பிள்ளை ஆண்டவரே ஆயுசு நாட்கள் குறுகக்கூடாது ஆண்டவரே. என்கிட்ட கொடுத்துருக்குறீங்களே ஏசப்பா ஆண்டவரே, அதுக்கு உங்களுக்கு நேரம் வளர்க்குறதுக்கு எங்களுடைய கரங்களை நாங்கள் உயர்த்துக்கிறோம் ஆண்டவரே. உயர்த்துக்கிறோம் ஆண்டவரே. சபையினுடைய பிள்ளைகளை நீங்கள் எங்கள் கையில் கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே. நாங்கள் வார்த்தையை சொல்லியிருக்கிறோம்ப்பா ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் பெற்றோருக்குள்ள 30, 60, 100 வேலை செய்யட்டும் ஆண்டவரே. அங்கே ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுடைய அடுத்த தலைமுறை ஆண்டவரே உங்களுக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும்ப்பா. ஒரு நாள் இந்த பிள்ளைங்க ஆண்டவரே துதியின் வாசல் சபைக்கு போகிறாங்க, இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பேர் வரவே கூடாது ஆண்டவரே. அந்த பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் முன்னாடியே இந்த அணையை சத்தியத்தின் மூலிமா போட்டு கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பத்தோட விசுவாசிகளோட நீங்கள் பேசி கொண்டு இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே காதுள்ளன்னு அதை கேட்க கடவான்னு சொன்னீர் ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பத்துக்கும் ஆவிக்குரிய காதுகள் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஆவிக்குரிய பார்வை உண்டாகட்டும் நாங்கள் சொல்லி செபிக்கிறோம். பிள்ளைகளை ஆண்டவரை நடத்த வேண்டிய வழியில் நடத்துறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. மை துதிக்கிறோம். இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டு மகளுக்காக ஸ்தோத்திரம். கரெக்டான நேரத்தில் இந்த வார்த்தையை கொடுக்கறதுக்கு உதவி செஞ்சீங்களே, மகளெடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரை. வந்த ஒவ்வொருத்தரையும் உங்கள் ரத்தத்துக்குள்ளே நாங்கள் மறைக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொரு நிமிஷமும் இதை ஆண்டவரை யோசிக்க ஆண்டவரை, இதன்படி பிள்ளைகளை பார்க்க நடத்த ஆண்டவரை கர்த்தருக்கு நேராக நடத்த கர்த்தர் கிருபை செய்ய முடியாது. ஒவ்வொரு பெற்றோருக்கும் நீங்கள் உதவி செய்ய முடியாது. நாங்கள் செபிக்கிறோம், உடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம். ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரலை மறவாதே. இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அறவரோடு இருப்போம்.